சார் சார் உங்களை மாதிரி உடல் உறுப்பு தேவைப்படுறவங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க சார். ஆனால் தானம் பண்ணுறவங்க ரொம்ப கம்மி. மக்கி போகிற உடம்பு மற்றவங்களுக்கு உதவிட்டுமேன்னு யாரையும் யோசிக்கிறது இல்லை. வெயிட் பண்ணுங்கள் சார், உங்களுக்கு முன்னாடி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. பிறப்பதும் மண்ணுக்குள் போவதும் கண்மூடி திறக்கும் நேரம் இது கனவாய் கடந்து போகும். உயிரில்லா உடல்களே எதற்கும் உதவாது உலகிலே வாழும் போதும் கொடுக்கலாம் தானம், வாழ்ந்த பிறகும் கொடுக்கலாம். தானம் செய்ய முன் வந்தால் தானாய் புண்ணியம் இங்கு சேருமே. தேடி அலையும் மனிதனுக்கு உன்னால் மறுவாழ்க்கை இங்கே அமையுமே. தானம் செய்திடு மனிதா, உறுப்பு தானம் செய்திடு. தானம் செய்திடு மனிதா, உறுப்பு தானம் செய்திடு. தானம் செய்திடு மனிதா, உறுப்பு தானம் செய்திடு. சிறகுகள் முளைத்து மீண்டும் பறந்திட ஒரு துளி கருணையே கடலாய் மாறுமே. வணக்கம், நான் டாக்டர் கோபாலகிருஷ்ணன், உறுப்பினர் செயலர், தமிழ்நாடு உறுப்பு மாற்று ஆணையம். மூளை சாவு ஏற்பட்ட நபர்களிடமிருந்து அவர்களுடைய நெருங்கிய உறவினரின் சம்மதத்துடன் உறுப்புகளை தானமாக பெற்று உறுப்பு செயலிழப்பு ஏற்பட்ட நோயாளிகளுக்கு பொருத்தும் திட்டம் தான் டிசீஸ்ட் ஆர்கன் டோனர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ப்ரோக்ராம். இது ஒரு மிகவும் முக்கியமான மற்றும் உன்னதமான ஒரு ப்ரோக்ராம். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சமீப காலத்தில் உறுப்பு செயலிழப்பு ஆர்கன் ஃபெயிலியர், அதாவது கிட்னி, லிவர், ஹார்ட், லங்ஸ், இது ஏற்படும் நோயாளிகள் மிக அதிகமாக இருக்கிறார்கள். அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மூலமாக ஒரு மறுவாழ்வு, புனர்வாழ்வு கிடைக்கும். இந்த திட்டத்தின் மூலமாக ஒரு மூளை சாவு ஏற்பட்ட ஒரு நபரிடமிருந்து பல உறுப்புகளை தானமாக பெறலாம். இருதயம், நுரையீரல்கள், கல்லீரல், சிறுநீரகங்கள், அது மட்டும் இல்லாமல்
இரைப்பை ஸ்டமக், ஸ்மால் இன்டெஸ்டின், தோல், எலும்பு, கண்கள் போன்ற பல திசுக்களையும் உறுப்புகளையும் தானமாக பெறலாம். இந்த உன்னதமான திட்டத்தை தமிழக அரசாங்கம் ஒரு மிக முக்கியமான ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராமாக நடத்தி கொண்டிருக்கிறது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டாங்க சென்ற ஆண்டு செப்டம்பர் மாதம். இந்த மூளைச்சாவு ஏற்பட்டு உறுப்பு தானம் செய்த நபர்களுக்கு அரசு சார்பில் இறுதி மரியாதை அவரது இல்லங்களிலேயே சென்று, அது கிராமமாக இருந்தாலும் சரி, நகரமாக இருந்தாலும் சரி, மாவட்ட ஆட்சித்தலைவரோ அல்லது இணையான மாவட்ட அதிகாரிகளோ சென்று செய்வார்கள் என்ற ஒரு முக்கியமான திட்டத்தை வெளியிட்டாங்க. அதற்கப்புறம் இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு மிக அதிகமாக ஆகிவிட்டது. அந்த அறிவிப்பு வெளியிட்ட ஒரு 10.5 மாத இடைவெளியிலேயே கிட்டத்தட்ட 258 உறுப்பு கொடைகள் நிகழ்ந்திருக்கின்றன. மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களும் இந்த திட்டத்தில் மிகுந்த கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை நமக்கு ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்தால் நம்மளுடைய உறுப்புகளை தானமாக கொடுக்க நம்மளுடைய உறுதி எடுத்துக்கலாம், பிளட்ஜ் எடுத்துக்கலாம். அந்த பிளட்ஜ் கார்டு வாங்கி வச்சுக்கலாம். அது ரொம்ப சிம்பிள். அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, டிரான்ஸ்டன் அப்படின்னு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட் மூலமாக அணுகினால் ஆதார் எண்ணோடு இணைக்கப்பட்டு அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் 2-3 நிமிடங்களிலே பண்ணிவிடலாம். அப்படி பண்ணும்போது ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் இந்த டிரான்ஸ்டன் அலுவலகத்தை 24 மணி நேரமும் நீங்கள் எப்போதும் அணுகலாம். மண்ணுக்கோ தீக்கோ இரையாகி வீணாக போகக்கூடிய உறுப்புகளை இந்த உறுப்பு செயலிழப்பால் அவதிப்பட்டிருக்கிற நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்கு தானமாக கொடுப்பது மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம். உறுப்பு தானம் செய்வோம், உயிர்களை காப்போம். தானம் செய்திடு மனிதா, உறுப்பு தானம் செய்திடு.